Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒன் பாட் ரெசிபி தாங்க. குக்கர்லயே பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சூப்பரா எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ண போறோங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி தாங்க. ஆனா வந்து ஃப்ரைட் ரைஸ் தான். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ குக்கரில் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து என்னடா ஃப்ரைட் ரைஸ்க்கு நெய்யெல்லாம் சேர்க்குறாங்கன்னு பார்க்காதீங்க, நல்லாயிருக்கும், சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் டைரெக்டாக வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து இதில் கேரட் சேர்த்துக்கலாங்க. ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 5 போல் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. ஒரு புடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு உருளைக்கிழங்கெல்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஓரளவுக்கு எண்ணெயிலே இந்த காயெல்லாம் வதங்கின பின்னாடி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட டார்க் சோயா சாஸ் தான் இருக்குது, அதனால் நான் அதை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட லைட் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் லைட் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பட் இங்கே இதுதான் கிடச்சது, அதனால தான் நான் இது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாங்க. வினிகர் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒவ்வொன்றா சேர்க்க கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களோட சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் அரிசி எதில் வந்து அரிசி அளந்தனோ அதிலே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதுக்கு தேவையான தண்ணி அளந்து எடுத்து வச்சுருந்தேன், அதனால் மொத்தமாக சேர்த்துக்கிட்டேன். பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்திருக்கேன், 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வர டைமில் அரிசி வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு கொதிச்ச பின்னாடி அடுத்து வந்து நம்ம இதில் முட்டை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கணுங்க. சிம்மில் வச்சுட்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 முட்டை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். ரெண்டு முட்டைக்கு மேலேயும் லைட்டாக உப்பு தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கு மேலே பெப்பர் பவுடர் வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க, விசில் போட்டுருங்க. குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துடலாங்க. ஸோ நான் எடுத்துகிட்டேன், உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காதுங்க. நம்ம தவாவில் பண்ணுறோம், இது வந்து குக்கரில் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ முட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த முழு முட்டையோடையே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியும் கூட. ஸோ அந்த ஈஸியான ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.